பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர். ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது 75வது நாள். இன்னும் 30 நாள் தான் இருக்குது. இன்னும் 35 நாள் இருக்கும் அதிகபட்சம். ஓகேவா? 75வது நாள் 76வது எபிசோடு 19/12/2025 அன்று ஒளிபரப்பு நிகழ்ச்சியோட ஸ்பெஷல் வீடியோ பேச போறோம். இந்த ஸ்பெஷல் வீடியோல என்னன்னா, ஒருத்தவன் மன்னிப்பு கேட்கறான். அவன் பண்ண தப்பு தான், அக்ரெசிவா மன்னிப்பு கேட்கறான். ஆனால் இந்த இடத்துல விக்கல் விக்ரம் செஞ்சது ஆதிரையும் எப்ஜேவும் இருக்கிறத செஞ்சது ரொம்ப தப்பு. அவர் போய் மன்னிப்பு கேட்கிறார். ஆனால் இந்த வீடும் இந்த மக்களும் அதை எப்படி எதிர்கொள்றாங்க அப்படின்றத ஸ்பெஷல் வீடியோட சாராம்சம். ரைட்? ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். தலைவர் டாஸ்க்கு எல்லாரும் பங்கு பெறாங்க. அதுல ஒவ்வொருத்தவங்க சூஸ் பண்றாங்க. அதுல ஆதிரை எப்ஜே சூஸ் பண்றாங்க. கனி இவங்களை சூஸ் பண்றாங்க. விக்கல் கிரம சூஸ் பண்றாங்க. அதாவது பலூன் முட்டியில கட்டிடுறாங்க. ஆளுக்கு எட்டி உதச்சு அந்த பலூனை காலி பண்ணி யாரு கிட்ட பலூன் இருக்கோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. ஓகே, இதுல வழக்கம் மாதிரி பார்வதி அழுகுனி ஆட்டம் ஆடுறாங்க. கனிக்கு ஃபேவர் பண்ணணும்ன்ற ஒரு நிலைப்பாட்டுல விக்கல் விக்ரம் எடுத்த ஒரு செயல் விமர்சனத்துக்குள்ள போகிறது. என்ன பண்றாருன்னா, அதாவது நேரடியா போய் இடிக்கலாம், தடுக்கலாம், என்னவெல்லாம் செய்யலாம். நீங்க கனிக்காக விளையாடுறீங்க. அதே மாதிரி எப்ஜே ஆதரிக்காக தடுக்கலாம், எடுக்கலாம், என்னவெல்லாம் பண்ணலாம். ஆனால் அதுல எப்ஜே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு. ஆதிரை தோல் தூக்கிடுவார். அப்ப தோல் தூக்கும் போது எப்படி நீ எட்டி உதைப்ப கீழே இருந்தது. அது ஒரு கேம் பிளான், ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமும் கூட. ஆனால் மேலே ஏறவங்களை இறக்குனாதான் அதை உடைக்க முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல என்ன ஆகுதுன்னா, நம்ம விக்கல் விக்ரம் காலை பின்னாடி பக்கம் போய் காலை பிடிச்சிருக்கிறார். யாரு? எப்ஜே உடைய காலை. எப்ஜேக்கு மேல இந்த இடத்துல காலை போட்டுக்கிட்டு ஆதிரை இருக்காங்க. அவங்க கால 2 பலூன் இருக்கு. இவரு கீழே காலை வாரணுமே அவங்க இப்படி கவுறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ண, ஆதிரை டக்குனுக்கு முட்டி கொடுத்ததுனால, ஐ மீன் கையை வச்சதுனால தப்பிச்சிருச்சு. இல்லைன்னா மூஞ்சி முகர போயிருக்கும். ஸோ இதில் வழக்கமா டென்ஷன் ஆகிற நம்ம எப்ஜே பயங்கர டென்ஷன் ஆகிறப்பல, பயங்கரமா கத்துறாப்புல, நல்ல வேஷம் போட்டுட்டு இந்த மாதிரி கெட்ட செயலாம் செய்வான் அப்படின்னு விக்ரம் மேல ஒரு பிராது கொடுத்ததுமே, ஆமா அப்படிதான் அப்படின்ற விஷயங்களை எல்லாருமே சொல்றாங்க. ஓகேவா? ஏன்னா இதுக்கு முன்பாக ஒரு விஷயம் நடந்தது, அதையும் இங்க பதிவு பண்ணணும். அதனாலதான் எல்லா செயல்களுக்கும் எதிர்வினை ஒன்று இருக்கும். ஒரு பட்டாம்பூச்சின் சிறகடிப்பு கூட சுனாமி உருவாவதற்கான காரணமாகவும் எல்லா ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்றதுதான் இந்த உலகத்தினுடைய நியூட்டனுடைய லாபம். அதுதான். ஆனா ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னும் போது புள்ளை பக்கிறது ஒரு 10 மாசம் கழிச்சு வருது நியூட்டன் லா தான். அதுவும் ஓகே. இது இந்த இதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளவு கஷ்டப்பட்டு விளக்க வேண்டாம். ஒருத்தவங்களோட பெயரை மாற்றி கூப்பிடுறதுனாலே எதிர்விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். வீடுலயே சொல்றேன் நான். என் பொண்டாட்டி பேரை அவளுக்கு மாற்றி சொன்னா பிடிக்காது. அவ்வளவுன்னா நான் அப்படியா அப்படின்றதா அவளுடைய எதை வேணாலும் பழகலாம், யாரு கூட வேணாலும் பழகலாம், யாரு கூட வேணாலும் டேட் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி இல்லை, அப்படிலாம் கிடையாது. அப்படின்னு நான் நடிப்பா, பயங்கரமான ஆளு. ஆனா என்னன்னா பேரை மாத்தி கூப்பிட்டா அவளுக்கு பிடிக்காது. வேற யார் பேரையும் கூப்பிடல, யாருன்னு சொல்லிட்டான், அவ்வளவுதான். நானும் அதனாலதான் இனிமே அவர் யாருன்னு கூப்பிடலான் இருக்கேன். கூப்பிடுங்க, நானும் இவருக்கு தங்கம் பட்டு என்னென்னோ பேர் வைக்கிறோம். என்னத்துக்கு அப்படின்ற லீவ் விட்டு வீட்லயே சுத்திட்டு இருந்தது. அது கூட பேசி அதுகிட்ட மாரடிச்சு பேசின்னு கூட இல்ல, மாரடிச்சு செஞ்சது இல்ல, அது பேரே வந்துருச்சு, அவ்வளவுதான். சரி, எனிவே இது இந்த பர்சனல் டாக் அப்புறம் இருக்கட்டும். சோ ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவும் முடியாத மாதிரி முதல் ஒரு விஷயம் என்னன்னா, அரோராவுக்கும் நம்ம எப்ஜேவுக்கும் ஒரு சண்டை இருக்கு. அரோராவுக்கு முன்னாடியே ஒரு சண்டை வருது. சரி ப்ளீஸ் அதை சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அதை சொல்லுங்க. என்ன அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு பாயிண்ட் இருக்குன்னு ஆரம்பத்திலேயே துடிச்சிங்களா, அதுல இருந்து ஆரம்பிங்களா? அந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். எப்பவுமே ஜாக்கி சொல்ற ஒரு பாயிண்ட் இருக்குங்க. இந்த இடத்துல ராமன் தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். ராமன் இந்த டயலாகே நான் மாத்தணும்னு நினைக்கிறேங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணம். ஆக்சுவலி இந்த ராமாயணமே ரொம்ப தப்பு. ஆக்சுவலி அங்க இருக்கிறவங்க அழகு மாதிரியும் கீழே இறங்க எல்லாருமே ராட்சசர்கள் மாதிரி சித்தரிச்ச கதைன்னு வச்சுக்காங்களா. அது அதெல்லாம் தான், அதையே மாத்தணும், நிறைய மாத்தணும். பட் இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க சொல்லிக்காங்க, நம்ம அது வேற கதை கொண்டு வருவோம். ஏதோ இல்ல ஒரு ரொம்ப நல்லவனா இருக்கிறவன் தப்பு பண்ணலாம் அப்படி வச்சுக்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ், எல்லாரும் ரொம்ப தவறானது. இது நிறைய இடங்கள்ல நம்ம சொல்லிருப்போம். ரொம்ப நல்லவனா இருக்க ஒருத்தர் தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வரிஞ்சு கட்டிட்டு வருவோம். எப்படி நீ தப்பு பண்ணலாம்? உதாரணத்துக்கு ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். எல்லா நேரங்களையும் இப்ப நான் எக்ஸாம்பிள் இப்பவே சொன்னேன் இல்லையா, எல்லா நேரங்களையும் கரெக்டா கூப்பிடுற கணவர் ஒரு நாள் தப்பா கூப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க, பிடிச்சு வச்சுக்கோ. நம்ம அதேதான் எல்லா விஷயமும் செய்வான் நமக்கு. அந்த தாங்கி 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 மாதிரி செஞ்சாலும் கூட டக்குன்னு எந்த விஷயம் கிடைக்குமோ அந்த விஷயத்த நம்ம பிடிச்சுப்போம். ஆனா செய்யாமலேயே இருக்கிற பொண்ணை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பெத்தது
அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு. இது வந்து நான் எங்க வீட்டுல ஒரு ஃபேமிலியோட விஷயங்களா சொல்றேன். பட் இன்னும் வந்து இதுவா சொல்லணும் அப்படின்னா, வைஃப் எல்லாம் செய்வாங்களா இருக்கும், அம்மா செய்யாம கூட இருந்திருப்பாங்க, அவங்களுக்கே முடியல அப்படின்றோம். ஆனா நீ ஏன் செய்யல அப்படின்னு, ஏன் அன்னைக்கு ஒரு நாள் வைஃபுக்கு முடியாம இருந்திருக்குமா அப்படிங்கறத நம்ம யோசிக்க மாட்டோம். இது எல்லாருக்குள்ளயுமே இருக்கிற ஒரு விஷயம். கரெக்டான எக்ஸாம்பிள், கரெக்டான விஷயம். அதையும் உங்களை பொறுத்துக்கிட்டு நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப அந்த ஈகோலா. சரி, இதுக்குதான் பின்னாடி போதுரா, லைனுக்குள்ள வா, நீ வட்டத்துக்குள்ள வந்து வாங்கிக்கோ நீ. சோ அந்த மாதிரி பொண்டாட்டி எத்தனை பேர் கிடைப்பாங்க? இல்ல மேடம், நான் உங்களை வந்து பிரைஸ் பண்ணாலே உங்க மாதிரி ஸ்டக் ஆயிடுறீங்க மேடம். அப்படியே ஒரு மாதிரி பிரைஸ் அனுபவிக்கலாமா வேண்டாம்? பாரதிய படத்தை பணம் அப்படின்னு ஆளா அப்படின்னு அறிய அப்படின்னு அதிர்ச்சி மித்தமாயிடுறாங்க. அது எதுக்குன்னா, இதெல்லாம் அனுபவிக்கலாமா வேண்டாமான்றது இது கரெக்டா சொல்றோம்னா எதை சொல்றான் மைண்ட்ல நிறைய ஓடும். இந்த பதட்டம் இருக்கு பாருங்க, இந்த பதட்டத்தை ஏற்படுத்திட்டால லைஃப் லாங் அப்படி டிராவல் போகணும். எனக்கு மட்டும் ஏற்படுத்தல சார், அதான் பிரச்சனை. கொஞ்சம் வாய மொழி சும்மா இருக்கலாம், சாத்திட்டு இருங்கோ. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். சோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாருடைய மைண்ட் செட்லயுமே இருக்குங்க. இது ஒண்ணு. நீங்க இன்னொரு உதாரணமும் சொல்றேன். ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பைக் ஏதோ ஒரு விஷயங்கள் போறீங்க அப்படின் போது டக்குன்னு இடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாரிங்க அப்படின்ட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். சாரின்ட்டா தெரியலையா உனக்கு, நீ பாட்டுக்கு வந்து இஷ்டு சாரி கேட்டு போயிருவியா? அதுவும் பின்னாடி ஆன்டியோ ஃபிகரா இருந்தா அவ்வளவுதான், முடிஞ்சது. அது எல்லாருமே வந்து பாத்து இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க சாரி கேட்காம அப்படியே போயிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீ போயிட்டே இருக்கணும், ஓ இஷ்டம் இல்லைங்க சாரி அப்படின்ட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப கூட மாட்டான், போயிட்டே இருப்போம். எப்படி எறும்பு இஷ்டம் போயிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது ஒன்னும் பிரச்சனையே கிடையாது, கரெக்டா போயிட்டு இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இததான் நான் வந்து எக்ஸாம்பிள்ஸா சொல்ல வந்தேன். இப்ப எங்க இருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு ஜாக்கி சொன்னாங்களே, எஃப்ஜேவுக்கும் அரோராவுக்கும், அதுக்கு முன்னாடி வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு கேக்குறச்சே விக்ரம் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு காட்டினது 1 ஹவர்ல. எப்படி அங்க எபிசோட்ல போச்சுன்னு தெரியாது, பட் 1 ஹவர்ல காட்டும் பொழுது விக்ரம் தான் எழுந்து எஃப்ஜே கோவத்துல ஒரு டீமை விட்டு போயிருக்க கூடாது, அவனுக்கு நிறைய தடவை கோவப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவன் ஒரு தடவையும் சாரின்னு சொல்லிட்டு அதை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எடுத்துட்டு வரதுக்காக ட்ரை பண்ணோம். ஆமா, இதுக்கு அப்புறம் தான் உண்மைதான். ஏன்னா நான் வந்து அரோரா கிட்ட இருந்து ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து தொக்கா வந்து இவரு நம்ம விக்கல் விக்ரம் வந்து மாட்டிருந்தாரு. அது வந்து உண்மையிலே தேங்க்யூ மேம், அப்ரிஷியேட், ரியலி அப்ரிஷியேட். ஏன்னா அதை நான் பண்ணல, அதை நான் எடுத்துக்க முடியல. இப்ப முக்கியமா அதை வேற யாரோ சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர்ட்ட பேசுறீங்க. இல்ல இளங்கோ சார் வந்து அதை கரெக்டா சொன்னதுனாலதான் நம்ம விஜய் சேதுபதி எடுத்துட்டு வந்தோம் நம்ம அங்க உள்ளார. அது மாதிரி நிறைய பேர். இன்னொரு விஷயம் எக்ஸாம்பிள் சொன்னா மறந்துடுறேன், வாங்க இது கரெக்டா இருக்குது. சோ இந்த மாதிரி அந்த விஷயத்தை அவர் தான் ஆரம்பிப்பாரு. அதன் பிறகுதான் நிறைய எல்லாருமே பாத்தீங்கன்னா எஃப்ஜே சொல்லுவாங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு கனியுமே வந்து எஃப்ஜே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி வந்து அவங்களும் இதே காரணத்தை சொல்லுவாங்க. ஒரு தடவை அவனுக்கு ரொம்ப கோவங்கள் வருது, அதை கண்ட்ரோல் பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரும்பொழுது கனியுமே எஃப்ஜே சொல்லுவாங்க. இப்ப எங்க ஆரம்பிச்சதுன்னு புரியுதுங்களா? இப்ப எதனால் வந்து விக்ரம் அழுதார், ஏன் விக்ரம் அழ வைக்கப்பட்டார், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நீங்க நல்ல தமிழக அரசியலே பாருங்க, இந்த இடத்துல நான் அதை சொல்லியே ஆகணும். குற்றம் சாட்டப்படாத, வழக்கிலே சம்பந்தப்படாத 5 முறை முதல்வராக இருந்தவரை குற்றவாளி ஊழல்வாதின்னு சொல்றான். கேட்ட விஞ்ஞான முறை என்னன்னு சொல்றான். ஆனால் ஊழலால் தண்டனை நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி ஜெயில இருந்தவங்க கன்விக்டட் அவங்க. ஆனா இன்னி வரலையும் அவங்க வந்து சொல்ல மாட்டான். அதுல வேற வந்து என்னன்னா சொத்து வழக்குன்னு மாத்துவாங்க. சொத்து குறிப்பு இல்ல, சொத்து வழக்கம். அப்ப எப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடக்குது பாருங்க. அப்ப இததான் நம்ம வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? இப்ப அப்படின்னா அதை வந்து நிரூபிக்கலாமே அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். தப்பே செய்யாம கூட தான் அவர் இருந்துப்பாரு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இப்ப நான் சொல்றேன் உங்க அம்மா கூட தான் தப்பு செஞ்சிருப்பாங்கன்னு சொல்றேன், நிரூபிக்க சொல்ல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? நிரூபிச்சாதானே அது. நீ ஏன் உங்க அப்பா பிறகு சொன்னாலும் நிரூபிக்க முடியுமா? உங்க அம்மா தானே சொல்ல முடியும். அப்ப நிரூபிச்சாதானே அது பண்ண முடியும். அதுதான் கேட்டு வர சொல்லுங்க. இதுல ஒரு விஷயம் நான் தவறா சொல்லிட்டேன், கனி கிடையாது. கனி வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா மத்த எல்லாருமே பட் ஸ்டார்ட் பண்ணது விக்ரம். விக்ரமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆதிரை, அரோரா எல்லாருமே அதன் பிறகு வந்து எஃப்ஜேவை தான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, நீங்க ஆதிரையும் எஃப்ஜேவும் என்னதான் கடிச்சுக்கிட்டாலும் என்னதான் சொல்லிக்கிட்டாலும் அதுக்குள்ளார ஒரு இழையோட கூடிய ஒரு விஷயத்தை நீங்க பாத்திருக்கீங்களா எனக்கு தெரியாது. நான் பாத்திருக்கேன், இந்த மாதிரி நான் நிறைய கவனிச்சிருக்கேன். ஆனா வெளியில வந்து பாத்தீங்கன்னா அதை சொல்லவே மாட்டாங்க, செத்தாலும் சொல்ல மாட்டாங்க. நானுமே வந்து நிறைய பாத்திருக்கேன், அதனாலதான் அதை சொல்ல விடாத அளவுக்கு எல்லாம் நானுமே நிறைய வச்சிருக்கேன். என்ன மேடம்? நானுமே நிறைய பாத்திருக்கேன் இந்த மாதிரி எல்லாம். அதை சொல்ல விடாத அளவுக்கு நானும் நிறைய வச்சிருந்திருக்கேன். சொல்லி வீடு வெள்ளை நிலவே
ப்ளீஸ் சொல்லுங்க. ஓகே So this is the ரீசன் வெச்சுக்கோங்களேன். conflict starting from the fight. ஃபைட்ல அது வந்து இந்த worst performer தேர்ந்தெடுக்கும் போது வந்த விஷயங்கள். ஜஸ்ட் மிஸ் வினோத்துக்கு பதில் எஃப்ஜே போயிருக்கணும். ஆனா அதுவும் உண்மை. ஆமா. ஏன்னா அதுவும் உண்மை, அதுவும் ஒரு காரணம். இதெல்லாம் தான் காரணமாகி இந்த விஷயத்தை விக்கல் விக்ரம் செய்யறாரு. கவுண்டர் சூடுற மாதிரி அந்த பொண்ணு போனதுமே இதை கரெக்டா புடிச்சுக்கிட்டு எஃப்ஜே வருவாப்ல. ஏன்னா எஃப்ஜே வந்து ரொம்ப டேலண்டான பையன். ஆனா முடுக்கு சுடுன்னு கோவம் வருது. தன்னை எந்த இடத்துலயுமே ஒரு வார்த்தை கூட சொல்லிடக்கூடாது, ரொம்ப கவனமா இருப்பாரு. அதுவும் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குங்க. எஃப்ஜேவை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம இவ்வளவு விஷயங்கள் பேசும்பொழுது விக்ரம் மாதிரியான ஒரு ஆட்கள் மேல எந்த ஒரு மைனஸும் வரமாட்டேங்குது. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவரும் தவறு செய்யறாரா? கண்டிப்பா செய்யறாரு, ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும்போது அவருடைய தவறுகள் அந்த வீட்டுல வேற யாராவது சுட்டி காட்டுறாங்கன்னு பார்த்தா யாருமே கிடையாது. எல்லாருமே விக்ரம் அந்த ரேஞ்சில் தான் வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது எஃப்ஜேவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு இது. இந்த வாய்ப்பு அவர் சரியா பயன்படுத்திட்டாரு. காரணம் என்னன்னா இந்த தலைவர் டாஸ்க்ல ஒருவேளை இந்த ஃபேமிலி டாஸ்க் இதெல்லாம் வந்தா நான் சுபிக்ஷாவுக்கு தான் பண்ணுவேன்ட்டு நான் திரும்பவும் சொல்றேன். சுபிக்ஷாவுக்கு என்ன திறமை இருக்கின்றது என்பதை அவங்க வந்து சொல்லணும். எனக்கு வந்து கண்டிப்பாவே தெரியணும். பாட்டு பாடுறத கரெக்டா சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு பாட்டை 300 வாட்டி பாட்டாங்க. அதெல்லாம் ஓகே. நல்ல பொண்ணான்னு கேட்டா நல்ல பொண்ணு, அதுல மாற்றம் கிடையாது. தவறுகளை சுட்டி காக்கிற இடத்துல நிறைய இடங்கள்ல வந்து நியாயமாவும் சில இடத்துல இருக்காங்க. சில இடத்துல சினிமா பிம்பங்கள் வரும்போது இவங்க அப்படியே போய் உண்டுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இவங்க சின்ன வயசுல பாத்துருப்பாங்க போல இருக்கு இவங்க அந்த சீரீஸ்லாம். ஆனா அந்த பிரஜன்ட் சான்றானமே இவங்க அப்படியே போய் அவங்க பக்கம் வந்து அப்படியே டைஹார்ட் ஃபேனா மாறிடுவாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அவங்கள வந்து வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல எடுத்துட்டு வருவாங்க. பட் அதற்கு முன்னாடி ஒரு நியாயமா கேட்க வேண்டிய கேள்வியை இப்போ வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் எல்லாரும் முன்னாடி சொல்லுவாங்க. 10 பேர் சொல்றீங்களா, நீங்க சொல்றீங்களா, ஜாக்கி சொல்றீங்களா, சுதா சொல்றாளா, இன்னொருத்தவங்க சொல்றாங்களா, நானும் சொல்றேன் சொல்லிடுவாங்க. ஆனா இப்ப சாண்ட்ரா வந்து தனியா உட்கார்ந்து கேள்வி கேட்கும்போது எப்படி என்ன சுபிக்ஷா நீங்க எல்லாம் என்ன கேக்குது அப்படின்னும் பொழுது அங்க என்ன சொல்லணும்? நீங்க இல்ல அதுல வந்து ஒரு 2 விஷயத்தை நம்ம கவனிக்கணும். சிலது கேட்கறதுக்காக நியாயம் கேட்கறதுக்காக அவங்க நியாயமா இருக்கிற மாதிரி பேசுவாங்க. இருங்க இதுல என்னன்னா அது வந்து பொதுவெளியில வரும்போது நீங்க வந்து அதுக்கு மாத்தி பேசுறீங்களான்றதான் மேட்ரு. இப்ப அதை வந்து நீங்க வந்து 2 பேரும் செஞ்சிருப்பாங்க. சுபிக்ஷாவும் அந்த வேலையை செஞ்சிருப்பாங்க, அமிதா செஞ்சிருப்பாங்க. 2 பேருமே அவர் வந்து சொல்லிருப்பாங்க. இது ஓகே. ஆனா என்னன்னா இந்த கேம்ல நான் சுபிக்ஷாவுக்கு வந்து ஆதரவா தான் இருப்பேன், அவங்க ஃபேமிலி வர்றதான் நான் வந்து விரும்புவேன். ஒன்று அந்த தங்கச்சி பாசத்துல பாசமான பாசத்துல சொன்னார். அந்த விஷயத்தை அப்ஜெக்ட் வருவார். ஓகேவா? சோ விக்ரம் கட்டமைத்த ஒரு கட்டமைப்பை உடைக்கணும். என்ன நீ கோவம் சொல்றல, நீ அந்த தப்பை செய்யற, நீ ஆனா சைலண்டா போய் மன்னிப்பு கேட்டு எல்லாத்தையும் முடிச்சிடுற. ஆனா என்ன எல்லாருமே கார்னர் பண்றாங்க அப்படின்றதுக்கும் இந்த சண்டைக்கு அப்புறம் வந்து அரோராவுக்கும் எஃப்ஜேவுக்குமே நடக்கும். அப்ப எஃப்ஜேவுக்கும் அரோராவுக்கும் நடக்கிறப்ப அரோரா சொல்லுவாங்க, உன் மேல வந்து நல்லவன் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா உன்னுடைய முடிச்சுடு கோவத்தினால நிறைய விஷயம் லூஸ் பண்ற. முக்கியமா டீமா விளையாடும் போது உன் கோவத்தால நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு தான் நான் சுட்டி காமிக்கிறேன். இப்ப என்னன்னே ஒஸ்பாப்பா நம்ம சொல்லிக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல முடியும். ஆனா உன் பேரை சொன்ன அப்படின்னு அந்த சண்டை வரும். சோ இதெல்லாம் மைண்ட்ல வருது இல்ல, அப்ப தொக்கா மாட்டினதுதான் வந்து விக்ரம். அந்த விக்ரம வந்து அங்க வந்து காலி பண்ணுவார். சொல்லுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அவருக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா, அவருக்கு இருக்கிற மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிடுவாரு. எல்லார்கிட்டயும் போய் நல்ல மாதிரி பேசி ஒண்ணு விஷயம் பண்ற. சுபிக்ஷா மாதிரி இருக்கிற ஒரு ஆள் கிட்ட போன வாட்டியே வந்து அண்ணன்ட்ட வராதராமா அப்படின்னு சொல்லி நீ வந்து உன் கேம காப்பாத்திக்கிற. அதாவது இது ரொம்ப வேலிடான பாயிண்ட்ங்க. நீங்க இப்ப இன்னைக்கு பேசுறது வந்து கண்டிப்பா விக்ரம் மேல தப்பு இருந்து ஒத்துக்கிட்டாரு நீங்க. ஆனா என்கிட்ட வராதுன்னு ஒரு பொண்ணையே வேலை ஏதாவது விட்டு போக வச்சீங்க இல்லையா, அந்த இடத்த வந்து கரெக்டா ஒரு பாயிண்ட் அவுட் பண்றது. அது உண்மை, தப்பு. அது ஆக்சுவலி என்கிட்ட வராதுன்னா அந்த பொண்ணு விட்டுடுச்சு. அது என்ன கேம் அதுன்றது அங்க மேட்ரு. அதே மாதிரி 24/7 வந்து நம்மளாம் ஓரளவுக்கு வந்து பணம் வச்சிருக்கோம் இல்லடா அப்படின்ற மாதிரி நம்மளாம் ஓரளவுக்கு வளர்ந்துட்டோம். அந்த பொண்ணோட அப்பா அம்மா வரணும் அப்படின்னும் பொழுது அதையுமே அவர் சுட்டி காட்டுவாரு. நீங்களாம் பெரிய பணக்காரருங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு. ஏன் எஃப்ஜேவோட அப்பா அம்மா வர வேண்டாமா? என்ன வளர்ந்துட்டாரு. அதேதான். நீங்க வந்து ஊர் ஊரா போய் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றீங்க, ஃபிளைட் வாழ்க்கை, பெரிய பெரிய ஹோட்டல் வாழ்க்கை நீங்க அனுபவிச்சுட்டீங்க. உங்களுக்கு நீங்க இன்னொருத்தவங்க தானம் பண்ணலாம், அதுக்காக ஒரு ஆளை நீங்க வளர்த்துட்டு வரலாம், அதுக்காக அந்த பொண்ணு உங்களுக்கு வந்து டான்ஸ் ஆடும்போது விட்டு கொடுக்கலாம். ஆனால் கேம்னு வரும்போது அது ரொம்ப தப்பானது. அதுதான் எஃப்ஜே சுட்டுக்காட்டு. ஆனால் எஃப்ஜே இந்த இடத்துல பிடிச்ச இடத்துல வந்து என்னன்னா, இதுதான் பணத்தை நீங்க திருடிடுவீங்க, ரெகுலரா திருடிட்டே இருப்பான். நீங்க ஒரு அவசரத்துக்கு கை மாத்தா திருடி இருப்பீங்க, ஏற்கனவே நேர்மை வைக்கும் போது மாட்டிக்குவீங்க. அதுதான் இந்த உலகத்தினுடைய நியதி. இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்போ சொன்னதுமே அங்க யாரு, சாண்ட்ரா, கமருதீன், பார்வதி, அதுக்கப்புறம் வந்து அமித், எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவன் வந்து போயிட்டு எஃப்ஜே போய் சொன்னதுமே ஆமாமா அவன் நல்ல வேஷம் போடுவான்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல வந்து கனி சொல்லுவாங்க, ஏன்பா ஒருத்தன் மன்னிப்பு கேட்டான், உன் காலில் கூட வரணும்னு சொல்லிட்டான், எது ஆதிரை காலையும் வரணும்னு சொல்லிட்டான், அவன் வந்து அழவும் ஆரம்பிச்சிட்டான், இல்லைன்னு கேட்கறது. அப்ப அக்கௌண்டபிலிட்டியா ஒருத்தன் எடுத்துக்கிட்டான்,
அரோரா சொல்லும் அக்கௌண்டபிலிட்டியை எடுத்துக்கிட்டான் ஒருத்தவன். இந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காம என்கிட்ட மன்னிப்பு நீங்க கேட்கணுங்க சாண்ட்ரா அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது எல்லாம் மூடிட்டு உட்காந்துக்கிட்டுங்களே. நீங்க எல்லாம் அந்த ஜெயில இருக்கிற எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். அமித், கமருதீன், வினோத், அதுக்கப்புறம் பார்வதி, இவ்வளவு பார்வதி மன்னிப்பு கேட்டிருக்காங்களா இந்த மாதிரி? அப்ப பார்வதி சாண்ட்ராவை நீங்க வந்து அமுக்கிட்டு கேக்குறீங்க. அதேதான். அதான் ஒருத்தவன் உணர்ந்து அதுக்கு முன்னாடி அந்த ஆளுடைய தப்பை நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த கேம்ல வந்து தங்கச்சி பாஸ்தேட் வந்து காப்பாத்திக்கினது உருப்படாம போயிடுச்சு. அது ஓகே. அப்ப அதே மாதிரி சொன்னது இதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டோம். ஆனா இதுல வந்து விக்கல் விக்ரம் வந்து உணர்ந்து சொல்றாரு. அப்ப உணர்ந்து சொல்லவே சொல்லாத கதவு பக்கத்துல உட்காந்து கட்டமோட்ட சதையை வச்சுட்டு ஒருத்தவங்க வந்து நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன்னு சொன்னதும், ஒரு ஜாலியா பாடின பாட்டை வந்து என் குழந்தைய தான் நீ வந்து காயப்படுத்தணும்னு சொல்லி கழுவை தரணும், மன்னிப்பு கேளுங்கன்னு ஒருத்தர் சொல்லும்போது நான் கேட்க முடியாது அப்படின்னு சொன்னது, இந்த தைரியம் யாரும் உங்களுக்கு கொடுத்ததுன்னு கேட்கறப்பையும் நீங்க எல்லாமே வாய முடியும். அப்பயும் எஃப்ஜே தான் கேட்டாரு. அவங்களே கேட்க மாட்டாரு. உங்களுக்கு தோணுச்சா உங்களுக்கு தோணுச்சான்னு வாங்களே இல்லங்க. அது கேட்க அந்த வாயவோ யாரும் திறக்கலையன்ற ஏன் இதே வந்து அரோராவோ இல்ல திவ்யாவோ என்ன தரணாங்கன்னு கேக்குறாங்க. இல்ல ஜாக்கி, நான் அத கண்டிப்பா அத நான் இல்லன்னா மறுக்கல. நான் இப்ப சொல்ல வரதே என்னன்னா, அதையுமே எஃப்ஜே வந்து பூசி முழுவற மாதிரி தான் கேட்டுனாரு. எஃப்ஜேவாவது அந்த இடத்துல வந்து ஒரு கேள்வியாவது அந்த ஒரு விஷயத்தை வந்து கேட்டு வராரு. ஆனா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்கள போய் ஒரு மீட்டிங்க்கு கூப்பிடுறதுக்கே பயப்படுவாரு கானா வினோத். அப்படி இருக்கிறவரு அவன் அப்படிதான் பண்ணுவாயா, அவன் அப்படிதான். ஏன்னா உங்களுக்கு நீங்க திரும்பவும் சொல்றேன், கொஞ்சம் டீசென்ட்டாவோ உங்களை கொஞ்சம் எதிர்த்து பேசாமல் ஓரளவுக்கு வந்து காமெடி பண்ணிட்டு அவர் காமெடி பண்றதெல்லாம் இவர் எடுத்துட்டு வருவாருங்க. உனக்கு வேற என்ன தெரியும், காமெடி பண்ணி எல்லாரும் ஏமாத்தான் தெரியும் அப்படின்லாம் எடுத்துட்டு வருவாரு. அதனாலதான் கல்வி சொல்லுவாங்க இந்த இடத்துல இந்த இது கூடாது. என்னங்க இது வார்த்தை, என்ன இது வார்த்தை, அவன் வந்து எல்லாம் பழசா தூக்கிட்டு வர அப்படின்றது அந்த காயம் எஃப்ஜேவுக்கு நியாயமானது. அவங்க பேசுறாங்கன்றதுனால வந்து, ஆனா எஃப்ஜேவுடைய கோபம் கரெக்ட். அதை எல்லாருமே பண்ணும்போது உங்க மேல ஒரு சிறு தூரம் வரும்போது அந்த இடத்த பயன்படுத்திட்டார். இந்த இடத்துல இன்னொன்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல இவ்வளவு சொல்லிட்டோம், இவ்வளவு கான்ஃபிளிக்ட் எல்லார் மேலே எல்லா விஷயத்தையும் பேசிட்டோம். இப்ப அதுதான் மனுஷ பண்புன்ற. வெளியில போய் இங்க என்ன இப்ப அவனுக்கு என்னதான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு விக்கல் விக்ரம் வெளியே போறாரு. போய் நான் காலில் கூட உடனே என் மேல தப்புன்னு அழ ஆரம்பிப்பாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அமித்ல இருந்து கமருதீன்ல இருந்து சாண்ட்ராவில இருந்து பார்வை என்ஜாய் பண்ணுவாங்க. வினோத் மட்டும்தான் டமால் உடையார் இருந்தாலும் இதுதான் மனுஷ பண்பு. இந்த பண்புகள் இருக்கிறதுனாலதான் வினோத்துடைய தவறுகளை நம்ம வந்து நிறைய இடங்கள்ல வந்து கன்சிடர் பண்றோம். இதே மாதிரி மிக சாதுரியமாக பேசுறதுனால எஃப்ஜேவை கரெக்டா பேசுறோம். இதே விஷயத்தை தான் வந்து விக்கல் விக்ரமுக்கும் பேசுறோம். இதே விஷயத்தை தான் கனிக்கு பேசுறோம். இதே விஷயத்தான் சபரிக்கு பேசுறோம். பட் ஒரு கட்டத்துக்கு மேல ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு விஷயங்கள் பண்ணும் பொழுது இதுக்கு மேல நீங்க அங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? சோ அதனாலதான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சுப்பாங்க. இதுல இன்னொரு காரணமும் இருக்கு ஜாக்கி. இப்ப நீங்க எனக்காக ஒரு மன்னிப்பு எனக்காக வந்து பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நான் வந்து உங்களை விட்டு கொடுத்துட்டு சரி பரவாயில்ல ஒரு மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் ஏறும். ஆனா நானுமே என்ன சொல்றேன், எப்படிங்க விக்கல்ஸ் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற. இன்னொன்னு பெரிய விஷயம், எனக்கும் உங்க ஒரு ஆதரிக்குமான ஒரு அவங்களுக்கும் அவருக்கும் ஆதரிக்குமான ஒரு நட்புல நிறைய கெட்ட பேர் வாங்கியிருக்காரு. இப்ப அவருக்கான சான்ஸ், ஐயோ நான் ஆதரி உழுதுட்டானா என்ன பண்றது அப்படிங்கறத பாத்துக்கும் பொழுது ஆதரிக்கு பயங்கர ஹாப்பி ஆகுது. அந்த ஆதரியுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க போய் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நீ எனக்கா தாண்டா பேசுற, எனக்கு புரியுது, இந்த வார்த்தையெல்லாம் வேணாம் அப்படின்னும் பொழுதுமே அவர் இன்னுமே எதிர போவாரு. அப்படி நீங்க வேணா பேசிக்கிறீங்களா உங்களுக்காக அப்படி எல்லாம் அப்படி சொல்லலடா அப்படின்னு சொல்லி அவங்க பேசின விஷயங்கள்லாம் கரெக்ட். பட் இவர் சொன்ன மாதிரி மன்னிப்பு தானே, அதை விட என்ன பெரிய விஷயம். அதேதான் நாளைக்கு தான் பேசுறோம். நீங்கள் சாண்ட்ராவுடைய பிரச்சனையை நீங்கள் கருத்தில் கொள்ள இல்ல. ஐயோ கருத்தில் கொள்ள வேண்டும்லாம் கூட எடுத்துட்டு வர மாட்டார். நான் சொல்றேன் எப்படி எடுத்துட்டு வருவான்னு. கனி அவங்களுக்கு யார் அந்த தைரியத்தை கொடுக்குறாங்கன்னு நீங்க என்ன சொல்ல வரீங்க கனி? என்ன பேசுறீங்க? இப்படிதான் நீங்க ஒரு இடத்துல ஒருத்தர் பேசுவீங்களா? கனிக்கு ரோஸ்ட் இருக்கு, அது என்னன்றது நம்ம பார்ப்போம். இதுல என்னன்னா நல்லவன் வந்து மன்னிப்பு கேட்கும் போது என்னன்னா அவன் எள்ளி நகையாடுறதும் சூழ்நிலைகளும் இதுக்கு ஒரு மிக முக்கிய காரணமாகவும் இதுல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் நியாயம் இருக்கும். ஆமா, இதுல நீங்க இந்த கான்ஃபிளிக்ட் எடுத்துக்கும் போது இந்த கேமோட சுவாரஸ்யமே தாங்க. நீங்க குற்றவாளினும் போது இதுல நீங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்ப இந்த வீட்டுல யோகியன்னு ஒருத்தன் இருக்கவே கிடையாது. அவன் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு தான் இருக்கான். அது எங்க உடைபடுதுன்றதான் இங்க விஷயமே. ஓகேவா? சோ இது குறித்தான ஒரு விஷயத்தை தான் நம்ம பேசணும். அதாவது இங்க ஒருத்தன் மன்னிப்பு கேட்டான், கலங்குறான், கேட்க முடியாது. நானே கேட்க முடியாது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லும் போது நீங்க எல்லாம் பொட்டி பாப்பா அடங்கிட்டு இருக்கீங்க. அதுதான் மேட்டர். சோ இதுதான் இங்க பேசின விஷயம். வேற என்ன இது குறித்தான உங்களுக்கு கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி ஷேர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.